விஷயம் என்னவென்றால் சிவபுராணத்தில் ஒரு பாகமாகிய ரேணுகா சமாரம் என்னும் உடல் மாரியம்மன் பிறப்பு. அதாவது இந்த ஊர்ல அம்மன் பிறகு. ஆமா, அந்த ஊர்ல அம்மன் பிறக்குது. அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கல்யாணம் தடைப்பட்டு நிற்பவர்கள் வயதுக்கு வராதவர்கள் இப்படி இருக்கக்கூடியவர்கள். ஆமா, கிராமத்திலே அதாவது அம்மனுக்காக முக்கிய திருவிழா நடத்தப்பட்ட நாடகம். அம்மன் பிரகடனமாகும் போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தண்ணி தெளிச்சுட்டு வரலாம். தண்ணி தெளிச்சுட்டு வாங்க சொல்லும் போது கண்டிப்பா நம்பினோருக்கு நடராஜன், நலம்பாதவர்களுக்கு எம்மராஜன். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கண்டிப்பா நாங்கள் கொடுக்கக்கூடிய பஞ்சாசாரம் அம்மன் பிறக்கும் போது பஞ்சாசார விபதியும் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கும். ஆமா, அதாவது இந்த நாடகத்தை பார்த்துட்டு யாரும் வீட்டுக்கு போக கூடாது. யாரும் வீட்டுக்கு போகாதீங்க, இங்கே படுத்து தூங்குங்க. யாரும் வீட்டுக்கு போக கூடாது. இப்பேற்பட்ட கிராமத்திலே அதாவது ரேணுகா சமாரம் என்னும் உடல் மாரியம்மன் பிறப்பு. 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 சொல்லுமா? ரேணுகா சமாரம் என்னும் உடல் மாரியம்மன் பிறப்பு. வாத்தியாரே, நாடகத்தை 4 திசையில சொல்லிட்டேன். இந்த நாடகத்தில் பலவிதமான தவறுகள் இருக்கும் செய்யும். அதாவது தங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்துவிட்டு அதற்கு வாடா மகனே என்று எப்படி ஆதரிக்கிறீர்களோ அதே போலவே எங்களையும் என்னுடைய ஸ்ரீ கலைத்தாய் நாடக சபாவையும் ஆதரிக்க வேண்டும். அத்தனை பேர்களுக்கும் அன்பு வணக்கம், நன்றிகள் வணக்கம். அதாவது சபைக்கு நாடுகள் என்பது 56, கீழே 7 லோகம், மேலே 7 லோகம். அதாவது ஈரே 14 உலகம். அதாவது யாரு தேவலோகத்தை ஆண்டவருடைய சாமி பேர்ல வாக்கணும். யாரு மருத்துவ போட்டு யாரு தர்மம்